ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நோம்பு கஞ்சி எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நோம்பு கஞ்சி பண்ணிவிட்டு அதுக்கு சைடிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். நோம்பு கஞ்சியில் நம்ம கறி எதுவுமே போடாத வெறும் எம்டியாக நோம்பு கஞ்சி தான் பண்ண போகிறோம். சிலருக்கு வந்து கறி பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது இல்லையா? அதனால் இன்றைக்கி நோம்பு கஞ்சி வந்து நம்ம கறி எதுவும் போடாமல் வெறும் நோம்பு கஞ்சி தான் பண்ண போகிறோம். இன்னொரு நாளைக்கு நான் பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன்லாம் போட்டு இன்னொரு தடவை நான் நோம்பு கஞ்சி போடுறேன். இப்போ வந்து நம்ம ப்ளைனாக பண்ணலாம். அதுக்கு நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் நம்ம சீரக சம்பா அரிசி நான் போட்டிருக்கேன். நீங்கள் போடுறதுனா பச்சரிசி போட்டுக்கோங்க, இல்லைன்னா பாசுமதி போட்டுக்கோங்க. நம்ம சாப்பாட்டு அரிசி நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 குருணை போல் அரைச்சி அதில் வந்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுசாக இருந்தால் சீக்கிரம் வேகாது இல்லையா நம்ம சாப்பாட்டு அரிசி. அதனால் பிரியாணி அரிசி அப்படிலாம் எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் பிரியாணி அரிசி போடுங்க, இல்லைன்னா பச்சரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சரிசியெல்லாம் வந்து உடைக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். அது வந்து குலைவாக வெந்துடும். இப்போ நான் இதில் சீரக சம்பா இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் சீரக சம்பா எடுத்திருக்கேன். அதே போல் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டம்ளருக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பும் வெந்தயமும் கண்டிப்பாக நோம்பு கஞ்சிக்கு சேர்க்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாத வெந்தயம் வந்து முக்கியம். ஏன்னா வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இல்லையா? ஆனால் வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நோம்பு கஞ்சியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து அரிசி எல்லாமே ஊற வச்சு எடுத்துட்டேன். கரெக்டாக இதில் ஒரு டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா வெந்தயமும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தாளித்து விட்றது தான் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இது. நோம்பு கஞ்சி வந்து ரொம்ப சிம்பிள். அதிக மசாலா எதுவுமே நம்ம சேர்த்துக்க மாட்டோம். தாளிக்கிறது மட்டும்தான், மசாலா எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்க மாட்டோம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் செஞ்சிங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இல்லையா? நல்லா குலைவாகவும் வெந்துடும். அதனால் நம்ம குக்கரில் செஞ்சுக்கலாம். அரிசி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் பாசிப்பருப்பும் சூப்பராக ஊறிடுச்சு. இந்த டம்ளரில் தான் சேர்த்தேன். சின்ன டம்ளர் தான். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கிறதுனா ஊற வச்சுக்கலாம். அடுத்து வெந்தயமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக ஊறி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ வெந்தயத்தையுமே இது கூடயே சேர்த்துக்கலாம். தனியாலாம் வச்சுருக்க தேவையில்லை. ஊறுறதுக்காக தான் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதெல்லாம் ஊறிடுச்சு. நம்ம தாளித்து விட்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம எப்பயுமே சமைப்போம் இல்லையா, அந்த எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் ஒரு 10, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, ரொம்ப பெருசெல்லாம் சேர்க்காதீங்க, சின்னதாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரிசி, வெந்தயம், பருப்பெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி, பருப்பு, வெந்தயம் 3யுமே சேர்த்தாச்சு. அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நல்லா ஒரு 3 செம்பு அளவுக்கு நம்ம தண்ணி குடிப்போம் இல்லையா, செம்பு, அந்த செம்பில் 3 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு. இது கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது பிரியாணி அரிசி தானேயா, தண்ணியும் பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றிருக்கோம். அதனால் நல்லா குலைவாக வேகட்டும். ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சுக்கோங்க. குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து வடைக்கு பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது ஒரு 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிட்டால் போதும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பூண்டு பல், சோம்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 3, இதை ஒரு அடி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துடலாம். இது போல் ஒரு அடி அடித்ததுக்கப்புறமா இதில் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பில் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது பருப்பு அரைக்கிறது வந்து நல்லா வலுவலுப்பெல்லாம் அரைக்காதீங்க. 1-2 பருப்பு வந்து எப்பயுமே வடைக்கு அரைப்போம் பார்த்திங்களா, முழுசாகவே இருக்கணும். அதே போல் குருணையாக அரைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட நான் ஊற்றிக்கல, தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. பருப்பும் கூட பார்த்திங்கன்னா முழுசாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சிக்கணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்.
பருப்பு வந்து இந்த மாதிரி முழுசு முழுசாக இருந்தால் தான் நம்ம வடையில் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் வடை. நம்ம பருப்புக்கு வடையை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு, 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டீம் இறங்கி வரட்டும். இதுக்கப்புறம் அதில் எதுவுமே செய்ய வேலை எதுவும் இல்லை. வடைக்கு வந்து பருப்பு அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் இது வந்து பச்சரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். நான் வந்து ஒரு நேரத்துக்கு எதுக்காக 1/4 கிலோ போட்டிருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு நேரத்துக்கு வந்து 1/4 கிலோ தேவையில்லை, 100லேருந்து 150 கிராம் கூட போதும். நான் 1/4 கிலோ ஏன் போட்டேன்னா, இதை வந்து மீதி இருக்கிற மாவை வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால தான் எதுக்கு டெய்லி அரைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காக கொஞ்சம் அதிகமாக போட்டு பாதியை செஞ்சுட்டு மீதி இருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் நான் வந்து 1/4 கிலோ போட்டேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வடைக்கு தட்டிக்கலாம். வடைக்கு தட்டிட்டு மீதி இருக்கிற மாவை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ வடைக்கு தட்டி எடுத்துடலாம். எப்பயும் போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா வடை வந்து சூப்பராக வந்துடும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 12 வடை அளவுக்கு நான் எடுத்துகிட்டு மீதியை வந்து டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்றேன். நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வடைக்கு வந்து நம்ம வடையை தட்டி எடுத்து வச்சாச்சு. அது மாதிரி மீதி இருக்கிறத நம்ம டப்பாலையும் போட்டு எடுத்து வச்சிட்டோம். அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரை இறக்கி வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு வடை பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் வச்சுட்டு வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். அது மூலியம் ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன ஜூஸ் போடலாம், என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கேரட் ஜூஸும் அப்புறமா தர்பூசணியில் ஜூஸும் போட போகிறேன். நோம்பு கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு வடை வந்து நல்லாயிருக்கும். அதே சமயம் இது சுண்டல் இருக்குது பார்த்திங்களா, கருப்பு சுண்டலை வேக வச்சு அது உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தாளித்து அதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் இந்த வடையை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். வடை போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வடை போட்டதுமே திருப்பி போடக்கூடாது, கொஞ்சம் விட்டு திருப்பி போடுங்க. உடனே போட்டிங்கன்னா வடை வந்து கலந்து போயிடும் எண்ணெயோடு சேர்ந்து. அதனால் கொஞ்சம் நேரம் விட்டு திருப்பி போட்டிங்கன்னா நல்லா அந்த வடை வந்து ஒன்று சேர்ந்துருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கிறதுனால நல்லா கலர் மாதிரி நல்லா நிதானமாக வேகும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வரட்டும் வடை. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி, நல்ல கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். வடை வந்து பொரித்து எடுத்தாச்சு. நம்ம கம்மியான வடை கரெக்டாக நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் வடை போட்டிருக்கேன். மீதி எடுத்து உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம கேரட் ஜூஸ் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு 2 கிளாஸ்க்கு தான் போட போகிறேன். அப்புறமா வந்து தர்பூசணியில் ஜூஸ் போட போகிறோம். அதுவும் 2 கிளாஸ், 4 கிளாஸ் தான் மொத்தமே நான் செய்ய போகிறேன். 2 கிளாஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. இப்போ அதுக்கு வந்து 3 கேரட் எடுத்திருக்கேன். கேரட் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அரைக்கத்தானே போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கேரட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பை பொறுத்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2, 3, நான் வந்து இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு அரை லெமனை இது கூட புழிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். இப்போ இதை அரைச்சிடலாம். ஜூஸ் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். இதில் ஒரு 4-5 ஐஸ் கட்டியும் போட்டு வச்சிடலாம். அது நல்லா உருகி வர்றதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். கடைசியில் ஜூஸில் கூட கலக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் தண்ணி. இப்போ இது ஊறி வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தர்பூசணி ஜூஸ் போட்டுக்கலாம். அதுவும் 2 கிளாஸ்க்கு தான் போட போகிறேன். சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துலாம். அந்த விதைகளோடையே தான் நான் சேர்த்துக்கிறேன். தர்பூசணியோட விதை வந்து நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். கசப்போ துவர்ப்போ எதுவுமே இருக்காது. ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 6-7 சேர்த்துட்டு அதில் ஒரு அரை லெமனை புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து சர்க்கரை. தர்பூசணியில் இனிப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை.
இதில் வந்து தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றி அரைக்க தேவையில்லை. ஏன்னா தர்பூசணியில் ஃபுல்லுமே தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்க தண்ணியே போதும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். புதினா கொஞ்சம் மிளகெல்லாம் சேர்த்ததுனால கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். இதே வடிகட்டிடலாம். இதுலேயும் 4-5 ஐஸ் கட்டிகள் சேர்த்துக்கலாம். 2 ஜூஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜூஸும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. சப்ஜா சீட்ஸும் ரெடியாக இருக்குது. நம்ம ஜூஸ் எல்லாம் வந்து நம்ம டம்ளரில் ஊற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நோம்பு கஞ்சி நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம். நோம்பு கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குலைவாக வெந்திருக்கும் இந்த விசிலுக்கு. சூப்பராக நல்லா குலைவாக நோம்பு கஞ்சி வந்திருக்கு. வெங்காயம் நம்ம போட்ட வெங்காயமெல்லாம் நல்லா கரைஞ்சி, பூண்டு பல்லும் நல்லா கரைஞ்சி, அங்கங்கே 1-2மா இருக்குது பாருங்கள். வெந்தயமும் பாருங்கள் அங்கங்கே தெரியுது பாருங்கள். வெந்தயமும் அளவுக்கு அதிகமாக வெந்தயமும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப சேர்த்துட்டிங்கனாலும் கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். சூப்பரான ஒரு நோம்பு கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, வடை ரெடி ஆயிடுச்சு, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் பழங்கள் எதுனா இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பரிமாறலாம். ஜூஸும் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ்க்காக நான் போட்டு வச்சுருக்கேன். அது இப்போ எல்லாமே எடுத்து பரிமாறிக்கலாம். என்னென்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நோம்பு கஞ்சி, அப்புறமா பருப்பு வடை, அப்புறம் கேரட் ஜூஸ், அப்புறம் தர்பூசணி ஜூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டில் கொஞ்சம் தர்பூசணியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மாதுளம் பழம் கொஞ்சம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பரிமாறிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஜூஸ்க்கு வந்து இந்த சப்ஜா ஊற வச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். ரெண்டுலேயும் பாதி பாதி போட்டிருக்கேன். ஒரு கிளாஸ் ஊற்றியாச்சு. மீதி ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இன்னொரு கிளாஸ் நம்ம பரிமாறுறதுக்கு எல்லாத்தையும் காட்ட தேவையில்லை இல்லையா, அதனால தான் இதில் ஒரு கிளாஸ் மட்டும் நான் ஊற்றியிருக்கேன். இது தர்பூசணி. அதே போல் தான் இதுவும் 2 கிளாஸ் போட்டு அதில் 1 மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சூப்பரான ஒரு நோம்பு கஞ்சி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. தர்பூசணி ஜூஸ், கேரட் ஜூஸ், பருப்பு வடை, நல்லா மொறுப்பாக பருப்பு வடை, தர்பூசணி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மாதுளை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான ஒரு இஃப்தார் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். இது எல்லாம் தான் வச்சு தான் நம்ம நோன்பு திறக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு பச்சை தண்ணியும் ஒரு பேரிச்சம்பழம் இருந்தாலே போதும் நோன்பு திறக்கிறதுக்கு. ஆனால் பசங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாயங்கால நேரத்தில் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் பழம் ஜூஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் இது போல் இஃப்தாருக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் மற்ற எல்லாருமே வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் நினைப்பீங்க பள்ளிவாசலில் போய் தான் நோன்பு கஞ்சி வாங்கி குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி நோம்பு கஞ்சி குடிங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வடை செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா சுண்டல் இருக்குது பார்த்திங்களா, அதை சுண்டலாக மசால் போட்டு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.